ஒரு நாட்டோட ராஜா தன்னோட மக்களுக்கு ஒரு போட்டி ஒன்று அறிவிச்சாரு. அந்த போட்டி என்னன்னா, இந்த மாபெரும் கோட்டை கதவை ஒரே ஆளாக தள்ளி திறக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த போட்டியில் ஜெயிக்கிறவனுக்கு என்னோட பாதி ராஜ்யத்தை தானமாக தாரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒருவேளை இந்த போட்டியில் தோத்துட்டா தோத்தவங்களோட கை வெட்டப்படும் அப்படின்னு சொன்னார். அந்த அரசனோட 2வது நிபந்தனையை கேட்டுட்டு மக்கள் எல்லாரும் அந்த போட்டியில் கலந்துக்க பயந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த போட்டியில் கலந்துக்க முன் வந்தான். அதை பார்த்த மக்கள் அவனை பார்த்து, இந்த போட்டியில் கலந்து ஜெயிச்சா பரவாயில்ல, ஆனால் தோற்று போனால் உன் கை போயிரும் தம்பி அப்படின்னு அவனை எச்சரித்தாங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சா நான் ஒரு நாட்டுக்கே அரசன், ஆனால் தோற்று போனால் என் கை மட்டும்தானே போகும், உயிர் இல்லையே. இந்த போட்டியில் கலந்துக்கிறது தான் என்னோட ஒரே முடிவு அப்படின்னு உறுதியாக சொன்னான் அந்த இளைஞன். போட்டியும் ஆரம்பமாச்சு. எல்லாரும் அந்த இளைஞனுக்காக கடவுளை பிரார்த்திக்க ஆரம்பித்தாங்க. இந்த கோட்டை கதவை திறக்க என்ன கருவியை வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கோட்டை காவலர்கள் சொன்னாங்க. அந்த பையன் கொஞ்ச நேரம் அந்த பெரிய கோட்டை கதவு முன்னாடி நின்று யோசித்தான். அந்த கதவை பார்த்துக்கிட்டே வலப்பக்கமும் இடப்பக்கமும் நடந்தான். தன்னோட 2 கைகளையும் அந்த கதவுல வச்சு தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த கதவை தள்ளினான். என்ன ஒரு ஆச்சரியம், அந்த கதவு உடனே திறந்துடுச்சு. அதை பார்த்த எல்லாரும் அசந்து போனாங்க. கோட்டை கதவு போட்டியோட ஆரம்பத்திலிருந்து பூட்டப்படலை அப்படிங்கிறது இளைஞனுக்கு அப்போதான் புரிஞ்சது. நம்மள பல பேர் இப்படி தாங்க இருக்கோம். தோத்துடுவோமோ இல்லை எதையாவது இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் முயற்சி செய்யாமையே விட்டுடுறாங்க. முயற்சி செய்கிறவன் எப்படியாவது தன்னோட லட்சியத்தை அடையிறான். ஆனால் முயற்சி செய்யாதவன் கடைசி வரைக்கும் தான் முயற்சி செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறான்.